அனைவருக்கும் வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி டிவிகே விலகுவதாக அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் அறிவிச்சிருக்கிறாரு. எதுக்காக கூட்டணியை விட்டு வெளியே போறாருன்னா, அவர் கேட்ட சீட்டு கிடைக்கலையாம், திமுக கொடுக்கலையாம். அதுபோக ஒரு 10 கோரிக்கைகளை அவர் முன் வச்சாராம், அதெல்லாம் கண்டுக்கலையாம். அதனால அவர் வெளியே போறாராம். அவருடைய 10 கோரிக்கைகளை யார் ஏற்கிறாங்களோ அவங்க கூட கூட்டணி வைக்கிறத பற்றி முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அவர் அப்படியே சும்மா போயிருந்தா கூட பரவாயில்ல. அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? கடந்த 5 வருஷத்தில் எந்தெந்த அமைச்சர்கள் எந்தெந்த துறை செயலாளர்கள் எல்லாரும் என்னென்ன தவறு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா புள்ளி விவரமும் என் கையில் இருக்கு. எல்லாத்தையும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் வெளியிடுவேன், இனிதான் இருக்கு அப்படின்னு ஒரு சவால் விட்டுட்டு போயிருக்காரு. என்ன ப்ரோ, மிரட்டி பார்க்குறீங்களா ப்ரோ? போனவரை அதே வேகத்தில் யூட்டர்ன் அடித்து வர்றதுக்குள்ள அறிவாலயம் கேட்டை மூடிட்டாரு முதலமைச்சர்னு சொன்னால் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவேக்கா கூட கூட்டணி வைக்க எந்த வாய்ப்பும் கிடையாது, அந்த கூட்டணிக்கு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்பத்தான் ரோசாங்க இவருக்கு, ரொம்பத்தான் ரோசம். இதை பற்றி நம்ம ஐயா துரைமுருகன் அவர்கள்கிட்ட கேட்டப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு பாருங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் கூட்டணியிலிருந்து வெளியேறியிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க சார்? நான் எப்படி பார்க்குறேன், அப்படி பார்ப்பேன். தக் லைஃபுக்கெல்லாம் தக் லைஃப் ஐயா துரைமுருகன் அவர்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? வேல்முருகன் இப்படி வெளியே போயிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? அப்படி பார்ப்பேன், இப்படி பார்ப்பேன். வேற லெவலுங்க. அது மாதிரி வேல்முருகன் இந்த மாதிரி மிரட்டி இருக்காரு பாருங்க. இந்த மாதிரி என்கிட்ட யார் யாரெல்லாம் என்னென்ன தவறு செஞ்சாங்க அப்படின்றலாம் இருக்கு, எல்லாத்தையும் நான் சீக்கிரம் வெளியிடுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு பாருங்க. அதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்குறார் துரைமுருகன் அவர்கள் அப்படின்றதையும் பாருங்க. போகும்போது அப்படி சொல்லாமல் நல்ல ஆட்சி நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. ஒரு கட்சி விட்டு வெளியேறான்னா ஆட்சி சரின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. இது ரொம்ப நல்ல ஆட்சி, நான் வெளியேறேன் சொல்ல மாட்டாங்களே. அதனால வழக்கமாக சொல்கிறார், அவ்வளோதான். யதார்த்தத்தை சொல்றாருங்க மனுஷன். நமக்கு கோவம் வருது, என்ன இப்படி மிரட்டுற தோண்டியில் பேசுறாரு அப்படின்ட்டுலாம் நமக்கு தோணுனாலும், இத்தனை வருஷம் அனுபவம் இருக்கக்கூடிய ஐயா துரைமுருகன் அவர்கள் பேசுறதை பார்த்தீங்களா? இதுதான் யதார்த்தம். ஏன்னா போகும்போது நம்மளை விட்டுட்டு போறாங்கன்னா என்ன ரொம்ப நல்லவங்க ரொம்ப வல்லவங்க அப்படின்னு நான் போவாங்க. எதையாவது ஒரு குறைய சொல்லி அவங்க நினைக்கக்கூடிய சீட்டு அவங்களுடைய பேரம் இங்கே பலிக்கலை அப்படின்றதுனால அதுக்கு ஏதாவது மண்ணை வாரி தூக்கிட்டு போகிற மாதிரி தான் போவாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு டீல் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் இருக்குது பாருங்க. இப்படிப்பட்ட பக்குவம் இந்த புதுசாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய கட்சியை இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. இவங்க மலைனா அவங்கெல்லாம் மடு, புரியுதா? அரசியலை பொறுத்தவரை அனுபவம் தான் முக்கியம். அப்படியே இளைஞர்களை அப்படியே எல்லா இடத்துலையும் வைக்கணும், அப்படியே இளைஞர்கள் எல்லா பொறுப்பும் கொடுக்கணும் எல்லா ஒரு கட்சியில் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு 25 வயசு ஒரு இளைஞர் இல்லைனா ஒரு 30 வயசு இளைஞர் அப்படின்னு சொன்னால் ஒரு கட்சிக்கான ஒரு பொறுப்பை அவங்க கையில் ஒப்படைச்சா ஓரளவுக்கு அவங்க அரசியல் கற்றுப்பாங்க, அப்படியெல்லாம் போய்ப்பாங்க. ஆனால் தாவேக்கா என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இளைஞர்கள்லாம் சட்டமன்றத்துக்குள்ளே போகணும், சின்ன சின்ன பசங்கள்லாம் எல்லாம் அப்படியே போகணும், எல்லாம் சின்ன பசங்க கையில் தான் எல்லாமே இருக்குது, சின்ன பசங்க தான் எல்லாமே அப்படின்ட்டுலாம் சொல்கிறது முட்டாள்தனமாக இருக்குது. அரசாங்க நிர்வாகத்தை ஒழுங்காக வழிநடத்தணும்னு சொன்னால் அதுக்கு அரசியலில் அனுபவம் வாய்ந்தவர்களால் மட்டும்தான் முடியும். இதுதான் நிதர்சனம் கூட. அந்த அனுபவம் அஃப்கோர்ஸ் இளைஞர்களுக்கு இருக்க வாய்ப்பே இல்லை. அதனால தான் எப்பவுமே சொல்லுவாங்க, அரசியலில் 50 வயசுக்கு மேலெல்லாம் வர்றவங்க தான் அப்போ தான் அவங்க குழந்தையே அரசியலில், அப்போ தான் கொஞ்சம் அப்படி நடக்க பழகுவாங்க. மற்ற வேலை மாதிரி இதெல்லாம் கிடையாது. அப்படியே படித்து முடிச்சுட்டு டிகிரி முடித்த உடனே அப்படியே ஒரு வேலைக்கு போயிடலாம், அப்படியே ஹெச்ஆர் ஆயிடலாம், அப்படியே ஒரு கம்பெனிக்கு அதாயிரலாம் இதாயிரலாம் அப்படின்ட்டு இருக்கிற வேலை இது கிடையாது. அரசியல் அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நம்ம இந்த கதைக்கு வருவோம். எதையோ பேசி எங்கேயோ போயிட்டோம் பாருங்க. இந்த வேல்முருகன் மாதிரி போன்ற நபர்கள்லாம் சீட்டு கொடுத்தா ஒரு விதமாக பேசுவாங்க, சீட்டு கொடுக்கலன்னா இன்னொரு விதமாக பேசுவாங்க. சமீபத்தில் சட்டமன்றத்தில் வேல்முருகன் திமுக ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சின்றதை அவர் வாயாலே சொல்கிறாரு. அந்த காணொலியை ஃபஸ்ட்டு பாருங்க. நான் ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு இந்த அவையில் தற்போது நின்று கொண்டிருக்கிறேன். 5 ஆண்டு காலம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இந்த ஆட்சியை நிறைவு செய்து மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நான் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக என் உறவுகளோடு நம்ம இவர் பேசிகிட்டு இருக்கிற எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அவர் பேசுகிற மாடுலேஷன், அவர் ஆரம்பிக்கிற மாடுலேஷன்லேயே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அவர் அப்படியே போற்றி புகழ்ந்து தான் தள்ள போகிறாரு திமுக ஆட்சி அப்படின்றது நீங்கள் அதுலேருந்தே புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? இப்படி போற்றி புகழ்கிறப்போலாம் இவருக்கு எதுவும் தெரியாதா? இங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ தப்பு பண்ணுறாங்க, ஐயோ அம்மாடி அப்படின்லாம் தெரியாதா? இப்போ இவர் கேட்குற சீட்டையோ இவர் வைக்கக்கூடிய கோரிக்கைகளையோ திமுக நிறைவேற்றலை அப்படின்ன உடனே இப்போ தான் அவருக்கு எல்லா தவறும் அவர் கண்ணுக்கு தெரியுதாமா. திடீர்னு ஞான உதயம் வந்துருச்சு இவருக்கு, திடீர்னு எங்கேருந்தோ வந்துருச்சு. இந்த வேல்முருகன்ற நபர் சட்டமன்றத்தில் ஒரு மாதிரி பேசுவார்,
மக்கள் மன்றத்தில் ஒரு மாதிரி பேசுவார், தனிப்பட்ட சந்திப்புகள்ல இன்னொரு விதமாக நடந்துப்பார். இப்படி வந்து தனக்குன்னு ஒரு நிலைப்பாடே இருக்காது போல இருக்கு இந்த நபருக்கு. தொண்டைக்குள்ள முள்ளு சிக்கிச்சுன்னா எப்படி இருக்கும்? இந்த காங்கிரஸ் இவங்க எல்லாம் பாருங்க நமக்குன்னு வந்து சேருது பாருங்க. ஐயோ, தொண்டையில முள்ளு சிக்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இவங்க எல்லாமே. காங்கிரஸ் என்னன்னா எங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னா நாங்கள் வந்து ஓடிடுவோம், விஜய் கூட ஓடிடுவோம், விஜய் கூட ஓடி போயிடுவோம் அப்படின்ட்டு ஓடுகாலி கூட ஓடுறதுக்கு நின்னாங்க. இங்கே என்னடான்னு பார்த்தா இவர் வந்து இங்கே பாருங்க வந்து உங்களை பற்றி எல்லாமே எங்ககிட்ட இருக்குது, ஒழுங்கா எங்களுக்கு நாங்கள் கேட்குறது கொடுக்கலன்னா அது அப்படி மிரட்டும் விதமாக தான் அது இருக்குது. இது பின்ன என்னது மிரட்டாமல் பின்ன வேறு என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒழுங்காக கொடுக்கலன்னா நாங்கள் வந்து எல்லாத்தையும் வெளியிட்டுரும் போது அப்படின்ட்டு வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. பச்சவந்தித்தனத்தை தவிர வேற என்ன தெரியும் இவங்களுக்கு? இவருக்கு ஒத்த சீட்டு கொடுக்கறதே பெருசு, அந்த ஒத்த சீட்டையும் விட்டுக்கிட்டு ஓடிட்டாப்ல. இப்போ இந்த கூட்டணி, இந்த பிபி சுகர் கூட்டணி இருக்கு பாருங்க, ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் இந்த பிபி சுகர் கூட்டணி கூட போனார்னா அங்கே ஒரு 50 சீட்டு தேவை இவருக்கு. எத்தனை சீட்டு ஒரு கூட்டணியில் நமக்கு தராங்க அப்படின்றதுக்கும் எம்எல்ஏன்ற சீட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு எம்எல்ஏ சீட்டாக இருந்தாலும் அதுதான் முக்கியம். அதை விட்டுக்கிட்டு இப்படி போயிருக்காரு. செம அறிவுக்கான இவங்களுக்கெல்லாம். இப்படிப்பட்ட வன்மவாதிகள் கூடவே வன்மத்தோடையே சுத்திக்கிட்டு இருக்கிறவங்க வெளியே போயிட்டா ரொம்ப நல்லதுதான். உடன் பிறப்புகளுக்கு கொண்டாட்டமோ கொண்டாட்டம் தான். திமுக தயவால எம்எல்ஏவா இருக்கிறப்பெல்லாம் இவருக்கு எதுவும் தெரியல, இப்பதான் இவருக்கு தெரியுது. அதே மாதிரி தான் அங்கேயும் காங்கிரஸுக்கும். திமுக தயவால எம்பி சீட்டு ஜெயிச்சுக்கிட்டு அந்த எம்பி பதவி மட்டும் வேணும். ஆனால் வந்து திமுகவே வந்து நொட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. திமுக தயவாலே எல்லாத்தையும் அனுபவிக்கிறது, திமுகவே வந்து நொட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. திமுக இவரையும் பார்த்துருக்கோம், பல பேரை பார்த்த ஒரு ஏக்கம். அதனால அப்படின்ற மாதிரி தான் நம்மெல்லாம் இவங்களெல்லாம் டீல் பண்ணணும். இந்த நேற்றுக்கு கூட என்னுடைய கமெண்ட்ஸில் ஒரு சகோதரர் போட்டிருந்தார், வேல்முருகன் வந்து நம்ம திமுக கூட்டணி விட்டு வெளியே போயிட்டாரு, ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ட்டு. காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா வருத்தப்படாதீங்க சகோதரா, வருத்தப்படாதீங்க. இந்த மாதிரி கூடவே பயணம் பண்ணிட்டு உடனே வந்து பிரிஞ்சு போய் நம்ம மேலே வந்து சேர்த்த வாரி இறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரிப்பட்ட நபர்கள், இப்படிப்பட்ட வன்மவாதிகள் நம்ம கூட இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. போகட்டும். இந்த யோகியா சிகாமணி வேல்முருகன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான சீட்டு அவர் கேட்குறதெல்லாம் கொடுத்தாக்க எதுவும் பேச மாட்டார். இவர் சீட்டுக்கு தான் இப்போ இருக்கிறது, கொடுக்குற ஒரு சீட்டே பெருசு. அதை வாங்கிக்கிட்டு ஒத்திக்கிட்டு ஒரு வாரமாக இருந்து எதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல. இவர் வந்து திமுக கூட்டணி விட்டு வெளியே போய் மிரட்டி பார்க்குறாராம் திமுகவை. திமுக தலைமைக்கிட்டே இப்படி தான் போய் மிரட்டி பேசியிருப்பார் போல. ஒழுங்கா எனக்கு இதை கொடுக்கலன்னா அப்படியே செஞ்சுருப்பி, அதனால தான் பிடிச்சி விரட்டி விட்டாங்க போல இருக்கு. திமுகவுக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. பயமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. புரியுதா? பயம் இல்லை எங்களுக்கு, என்ன வேணால் பண்ணுங்க, பயமே இல்லை. தப்பு செஞ்சவன் தான் பயப்படணும். சும்மா குற்றம் சாட்டுறதுனாலே ஒருத்தன் குற்றவாளி ஆயிட மாட்டான். நீங்கள் என்ன வேணால் குற்றம் சாட்டுங்க, நிறுவிங்க, பார்ப்போம் அது என்னன்றதை பார்ப்போம். ஆசையாக இருக்குது பார்ப்போம். 1000 கோடி ஊழல், 2000 கோடி ஊழல், அது இதுன்னு எல்லாம் சொல்லுவானுங்க. அதெல்லாம் மொட்டை தோலை உரிச்சு தொங்க விட்டாச்சு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு. அதே பேர் நீங்களும் எடுத்துகிட்டு கொண்டு வாங்க, ஏதாவது ஒரு ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வந்து காட்டுங்க பார்ப்போம். அவருக்கு கூட்டணி பிடிக்கல, அவருடைய கோரிக்கைகள் இங்கே நிறைவேற்றப்படாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொன்னால் கூட்டணி விட்டு அவர் தாராளமாக வெளியேறலாம். அவருக்கு எந்த கூட்டணியை வந்து பிடிக்குதோ அங்கே போய் சேரலாம். ஆனால் போகிறப்போ வன்மத்தை கக்கிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு போகிறாருன்னா அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? வன்மவாதின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? திமுக கூடவே வருவாங்க, ஆனால் வன்மம் தலைக்கு மேலே ஏறி இருக்கும். இவங்கெல்லாம் வந்து திடீர்னு விட்டுக்கிட்டு போகிறாங்கன்னா போகட்டு அப்படின்ட்டு தான் நம்ம வந்து டீல் பண்ணணும். இப்படிப்பட்ட மிரட்டக்கூடிய நபர்கள்லாம் நம்ம கூட இருந்து ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. போகட்டும், போய் தொலையட்டும். இப்போ திமுக கூட்டணிக்குள்ள சில பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த சீட்டு ஷேரிங் விஷயத்தில் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதை பற்றி நான் பேச விரும்பலை, சரிங்களா? இப்போ இதை பற்றி நம்ம பேசலாம், ஏன்னா இவர் வெளியே போயிட்டார் இல்லையா, அதனால இது வேற. ஆனால் வந்து இப்போ விசிகாவுக்கு கம்யூனிஸ்ட்டுக்கெலாம் வந்து சீட்டு ஒதுக்குற தொடர்பான பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அதை பற்றி தலைவர்கள் முடிவெடுத்து அவங்க பேசிப்பாங்க. அவங்களுக்கு தெரியாத அரசியலை நமக்கு தெரிய போகுது. அதை பற்றி கருத்தெல்லாம் சொல்கிற அளவுக்கு நம்ம ஆள் இல்லை. ஆனால் இந்த சமூக வலைத்தளங்களில் இஷ்டத்துக்கு எழுதுறானுங்க. திமுக மேலே வன்மத்தை கொட்டுன்னு கொட்டுறானுங்க. நம்ம கூடவே பயணிச்சுக்கிட்டு வன்மம் கொண்டு இருக்காங்க, வன்மம் நிறைஞ்சு போயிருக்காங்க. திமுக வந்து தலித்துகளை இப்படி தான் பார்க்குதா, திமுக வந்து இப்படி தான் வந்து ஒடுக்க பார்க்குது, அப்படியே வந்து பிச்சை போடுது, அப்படி இப்படின்ட்டு வன்மத்தை கக்குறானுங்க. நமக்கு அவங்க கிட்ட இருக்கிற முரண்பாடுகள், ஏராளமான முரண்பாடுகள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம பேச வேண்டாம். அது பேசுறது வந்து நல்லா இருக்காது. நாக்கில் நரம்பு இல்லாமல் திமுக மேலே வன்மத்தை அப்படி கடந்து கொட்டுறாங்க. அதற்கான நேரம் வந்தால் நம்மளும் பேச வேண்டிய சூழல் ஏற்படும். இப்போதைக்கு நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். நம்ம திமுக உடன்பிறப்புகள் யாராவதுலாம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு இந்த கூட்டணி தொடர்பான சீட் ஷேரிங் விஷயங்களில் நம்ம வந்து எந்த கருத்தும் நம்ம பெருசாக பேசாமல் இருக்கிறது நல்லது அப்படின்றது என்னுடைய கருத்து. யார் யாருக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்கணும், யார் யாருக்கு எது கொடுக்கக்கூடாது அப்படின்றத தலைவர்கள் அவங்களுக்குள்ளே பேசி முடிவெடுத்து ஒரு முடிவுக்கு வருவாங்க. இது கூட்டணியெல்லாம் உடையாது, யாரும் பயப்பட தேவையில்லை. இந்த சின்ன சின்ன உதிரி கட்சிகள் இவங்கெல்லாம் வேணால் போகலாம். விசிகா கம்யூனிஸ்ட் மாதிரிப்பட்ட கொள்கை சார்ந்த இயக்கங்கள் கண்டிப்பாக திமுக கூட்டணியை விட்டு வெளியே போக வாய்ப்பே இல்லை.
கொள்கைக்காக எல்லாருமே சேர்ந்து களமாடிக்கிட்டு இருக்கோம். சீட் ஷேரிங் பற்றின விஷயங்களை பற்றி கட்சி தலைவர்கள் அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. ஆகவே இந்த தவாகா வந்து திமுக கூட்டணி விட்டு வெளியே போயிருக்கு பாருங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கீழே எவ்வளோ போயிடுச்சிங்க ஃபோன்.